உங்கள் ஜெனிஃபர் கீதா துபாயில இருந்து. இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப். ஆமாங்க, இந்த ஊர்ல பஸ் ஸ்டாப்பிங்க ஒரு ரூம் மாதிரி போட்டு நல்ல 24 hours ஏசி போட்டு வச்சிருக்காங்க. காரணம், இப்போ இங்க கொஞ்சம் பனி அதிகமா பொழிஞ்சாலும் இங்க பயங்கரமா வெயில் அடிக்கும் இல்லையா? அந்த வெயிலுக்கு ஜனங்களுக்கு இதமா இருக்கணும்னு தான் இந்த மாதிரி ஏசி போட்ட ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இங்க ஒரு டிவியும் வச்சிருக்கிறாங்க. அந்த டிவில எந்த பஸ் எந்த நேரத்துக்கு வரும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு சரியான நேரத்துக்கு பஸ் இங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்குரிய பஸ் வந்து நிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இப்போ பனி வேறையாச்சா, உள்ள ஏசில உட்காரவே முடியல. அதனால கொஞ்சம் டோரை ஓபன் பண்ணிட்டே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு இந்த இதமான அறையில அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிற இதமான அனுபவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் பலவிதமான சூழ்நிலை இருக்கிற நம்ம புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ, எப்படிதான் அந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறனோ அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தின்படி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கொடுக்கிறாருங்க. ஆமாங்க, நம்ம புதிய ஆண்டுல பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்றாரு. நம்ம முன்னாடி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம ஆசீர்வாதத்தின் பாதையில செல்றதுக்கு அவர் வழியை வாய்க்க பண்ண போறாரு. அப்புறம் ஏன் துக்கத்தோட இருக்கிறீங்க? மகிழ்ச்சியோட புதிய ஆண்டில பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தோடு கால் எடுத்து வைங்க. நீங்க எல்லாம் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you all.